Praise the Lord, dear brothers and sisters. I welcome you in the name of Lord and Savior Jesus Christ. இன்றைக்கான தலைப்பு வாக் பை ஃபேத், அதாவது விசுவாசத்திலே நடப்பது குறித்து தான் நான் இப்போ வந்து பேசுகிறதா இருக்கேன். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கூட நான் ஒரு சின்ன கதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அப்பா வந்து இருந்தாராம், அவருடைய ஃப்ரெண்டு வந்து பக்கத்து ஊரில் இருந்தாராம். அவருடைய 2 பசங்களையும் கூப்பிட்டு என் ஃப்ரெண்டுக்கு போய் இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சாராம். போகும்போது என்ன சொன்னாரா, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து 30 to 40 அடி ஆழம் இருக்கும் அது கீழே. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொன்னாராம். அது கூடவே என்ன சொன்னாரா, இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பிரிட்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அமிச்சாராம். போகும்போது அந்த 2 பசங்களுடைய மைண்ட்லையுமே அவங்க அப்பா சொன்னது வந்து பதிஞ்சிச்சான். ஒரு பையன் வந்துட்டுல அந்த 30 அடியிலேருந்து 40 அடி ஆழம்னு சொன்னார் இல்லைங்களா, அது மட்டும் அவன் மைண்டில் வந்து பதிஞ்சிச்சான். ஸோ அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கீழே பார்த்துக்கிட்டே வந்தானா. ஐயோ ஒருவேளை கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த ஆழத்தை பார்த்துட்டே வரும்போது என்ன ஆச்சான், ஒரு பாயிண்ட்ல அவன் வந்து கீழே விழுந்துட்டானா. இன்னொரு பையனுடைய மைண்டில் என்ன பதிஞ்சுதான், இல்லை என்னதான் ஆழம் இருந்தாலுமே சரி, அந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கான அப்பா சொன்னாரே, ஸோ ஸ்ட்ராங்காக நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த பிரிட்ஜ் மேலேயே வச்சு அவன் நேராக போய் சேர்ந்துட்டானா. ஸோ இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களும் இருக்குது. அதே போல் கர்த்தருடைய வார்த்தை கூட இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம பிரச்சனைகள் மீது இருக்கா இல்லை கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இருக்கான்றதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. வேதத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா 2 Corinthians 5:7 2 Corinthians 5:7 தெளிவாக போடப்பட்டிருக்கு, வாக் பை ஃபெய்த் அண்ட் நாட் பை சைட்னு சொல்லிட்டு. அதாவது விசுவாசத்தில் நடக்கணுமே தவிர நம்ம பார்வையில் என்ன தெரியுதோ அதை குறித்து நடக்கக்கூடாது என்பது தான் அந்த வசனத்துடைய மீனிங்காக வந்திருக்கு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். நீங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்க போறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்கேஸ் உங்கள் பிரச்சனைகளே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்து அதுலேயே நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பிரச்சனைகள் உங்களோட கூட இருக்க போகிறது யாருனாலுமே தடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் அது இருந்தாலுமே பரவாயில்ல, ஏன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக விசுவாசத்தின் மீது வைக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வந்து டெலிவர் பண்ணுவார் என்பது தான் இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் கேட்குறதும் பார்க்குறதும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்